ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க சேமியா கிச்சடி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான சேமியா கிச்சடி செய்வதற்கு ஒரு கப் சேமியா, பீன்ஸ், கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம். சேமியா கிச்சடி செய்வதற்கு கடாயில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சேர்த்து செய்தால் மிக சுவையாக இருக்கும். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பிரியாணி இலை. நாம் பிரியாணி இலை சேர்ப்பதால் கிச்சடி மிக சுவையாக இருக்கும். முந்திரி பருப்பு நன்றாக சிவந்து வரவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக மசிந்து வரவும் நாம் காய்கறிகளை சேர்த்து விடலாம். வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கி வரவும் நறுக்கிய கேரட்டை சேர்த்து விடலாம். நாம் பொடியாக நறுக்கிய பீன்ஸை சேர்த்து விடலாம். காய்கறிகள் சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நம் மசாலாக்கள் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி. நாம் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செய்தாலே கிச்சடி அருமையாக இருக்கும். நாம் விருப்பப்பட்டால் மசாலாக்களை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவுடன் காய்கறிகள் இந்த அளவு வதங்கவும் நாம் எடுத்து வைத்துள்ள சேமியாவை சேர்த்து விடலாம். சேமியா சேர்த்து 1 நிமிடம் வதக்கிய பின் நாம் தண்ணீர் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் 1 கப் சேமியாவிற்கு 1 கப் தண்ணீர் சேர்த்தால் சரியாக வரும். நாம் 1/4 கப் பால் சேர்த்து விடலாம். நாம் பால் சேர்த்து கிச்சடி செய்வதால் மிக சுவையாக இருக்கும். நன்றாக கொதித்து வரவும் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கிச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம். நாம் மல்லி இலை சேர்த்து 1 முறை நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்தோம் என்றால் கிச்சடி அருமையாக ரெடியாகிவிடும். 5 நிமிடம் ஆகிவிட்டது. சேமியா கிச்சடி அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு உதிரியாக இருந்தால்தான் சேமியா கிச்சடி மிக சுவையாக இருக்கும். நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க சேமியா கிச்சடி அருமையாக ரெடி. இதற்கு சைட் டிஷ்ஷாக நாம் தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் ஜீனி மட்டும் வைத்து சாப்பிட்டாலே இந்த கிச்சடி மிக சுவையாக இருக்கும். நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த சேமியா கிச்சடியை கொடுத்தோம் என்றால் மிக ஹெல்த்தியாகவே இருக்கும். நாம் காய்கறிகள் போட்டு செய்வதால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த சேமியா கிச்சடியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.